2 டம்ளருக்கு இந்த குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் பணிஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி தான் பணிஞ்சுக்கணும். வேற கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை சேர்த்துக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கிழங்கு சீவி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கேரட்டு 2 கேரட்டு பெரிய பெரிய நல்லா வதக்கலாம். ஆயில்களுக்கு மட்டும் ஏற்கனவே ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுல வதக்கியாச்சு. இதை எடுத்து கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். அகலமான வானல் வைங்க, புளி வானல் கொஞ்சமா ஊத்திக்கோங்க இல்லைங்களா. இது ஒரு 5 அப்படியே கையில தட்டுக்கோங்க. ஸ்டவ் ஸ்லோவா வச்சுக்கோங்க. சூப்பர். அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து